அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் மணச்சூர் வட்டம் தீராமணியம். இப்போ எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, தேனி பெட்டி வந்து ஒரு பெட்டி வந்து ரெண்டாக பிரிக்க போகிறோம். இல்லைன்னா 1 கிலோமீட்டர் கொண்டு போக தேவையில்ல, சும்மா பக்கமாக பிரித்து வைக்க போகிறோம். மொத்தம் வந்து புது பெட்டி, மற்றது 3 பெட்டியே இருக்கணும். நம்ம ராணி உள்ள பெட்டியே ஒன்று, ராணி இல்லாமல் 2 காலி பெட்டி பக்கத்தில் இருந்தால் போதும். இதை வந்து எப்படி பிரித்து வைக்கிறோம் போகிறோம், பிரித்து வைக்க போகிறோம். ஓப்பன் பண்ணுறோம். நம்ம இதை நல்லா கைத்தை டைட்டாக போட்டு கட்டியிருக்கோம். இதை வந்து 2வது தடவை பிரிக்கணும். இதே பெட்டியை இது என்ன பிரித்த பெட்டி சூப்பர் மேலே வச்சுருக்கோம் பாருங்கள். 6 பிரேம் கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பர் ஒரு மூடியை போட்டு வச்சிடும். அதிகமாக பூச்சி உற்பத்தி ஆகும். அழுங்காக பொட்டி ஓப்பன் பண்ணுறோம். இதில் பாருங்கள் எவ்வளோ தேன் வச்சுருப்பாருங்க. 2 அடையை பிரித்தா தான் இங்கே பாருங்கள். இல்லை ஃபுல்லாக தெரிஞ்சு இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பெட்டி பிரிக்க தயாராக உள்ளது. இங்கே பாருங்கள் மூடியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ இதில் வந்து ராணியை பார்க்க தேவையில்ல, பக்கத்தில் பார்த்துக்கலாம். ராணியை பார்க்க தேவையில்ல. எதுக்கு இந்த மூடியில் உங்களுக்கு காட்டிக்கிறாங்க ராணி எப்படி உங்களுக்கு கட்டுறோம். மூடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சிருப்பாரு. இந்த மாதிரி பிரித்து வச்சோம்னா நம்ம கொண்டுட்டு போகிற பெட்டி கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி கமுத்து வச்சுருவோம் ஒரு இதில். இப்போ புகை அடிச்சா நம்ம கொட்டவும் கொட்டாது. இந்த தேனை நம்ம எடுத்துருவோம். இதில் உள்ள தேனை எடுத்துடுவோம். புகை அடிச்சா நம்ம கொட்டவும் கொட்டாது. பாருங்கள் அழுங்காமல் தேனை எடுத்து வச்சிடும். ஒரு இது கிண்ணியில் வச்சோம். பாருங்கள் இது ஃபுல்லாக பாரு தேன் இருப்பார். இப்போ புகை அடிச்சா தான் கொட்டவும் கொட்டாது நம்மள. நம்ம இப்போ ராணியை பார்க்க போகிறோம். ஒரு பெட்டி 2ஆக பிரிக்கிறோம். இது 2 அடிக்கு பக்கத்தில் பிரிக்கிறோம். இந்த 3 அடை வந்து இந்த ஓரத்தில் வைக்கணும். இந்த 3 அடை வந்து இந்த ஓரத்தில் வைக்கணும். நம்ம ராணியை பார்த்து எடுத்துக்க போகிறோம். இந்த அடை எடுத்துக்கும் போது வெள்ளை வெள்ளையாண்டு பாருங்க. அடை இதை பாருங்கள் முட்டை புழுவோடு எல்லாம் நல்லா வெள்ளை வெள்ளையாண்டு கடை. இதை பாருங்கள் முட்டை புழு கூண்டு புழு ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். இதில் 2 பக்கமும் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம ராணியை பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு பெட்டி பிரிக்காக ராணியை பார்க்குறோம். இல்லை நம்ம இங்கேயே எடுத்து வச்சிடலாம். நம்ம ராணி பார்க்க தேவையில்ல. மூணு அடையை இந்த ஓரத்தில் வைக்கிறோம். நம்ம பெட்டியை பக்கத்தில் பிரிக்கிறோம். ஆனால் 3 அடை இந்த ஓரத்தில் வைக்கிறோம். அப்படியே அடுத்த அடையை எடுத்து வைக்கிறோம். இது ரொம்ப தூரம் போகணும் தேவையில்ல. சும்மா ஒரு 2 அடி தான் நம்ம பிரித்து வைக்கிறோம். இந்த இதுலேருந்து 2 அடி, அதுலேருந்து 2 அடி. இந்த அடையை பாருங்கள் வெள்ளை வெள்ளையாண்டுக்கு பாருங்கள். முட்டை புழு கூண்டு புழுவோடு எல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு 10 நாள் ஒரு வாரத்தில் பொறிச்சு இல்லை அதிகமாக பூச்சி வந்து வெளியில் வந்துடும். புகை அடிச்சோம்னா கொட்டவும் கொட்டாது. மறுபடியும் இது இந்த ஓரத்தில் வைக்கிறோம். அப்படியே அடுத்த இடம் எடுத்து பார்க்குறோம். இந்த அடையும் பாருங்கள் முட்டை புழுவோட நல்லா இருக்குது பாருங்கள். 3 அடையும் தெளிவாகவே இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பெட்டிக்கு 3 அடை எடுத்து வச்சிட்டோம். இந்த பெட்டிக்கு இது போதும். 3 இடத்த எடுத்து வச்சிடும். அடுத்தது இந்த பெட்டிக்கு வைக்க போகிறோம். அடுத்த இந்த ஓரத்தில்
நம்ம இப்போ ராணி தான் பார்க்க போகிறோம். 4வது பிரேம் எடுத்திருக்கோம். நம்ம இந்த ஓரத்தில் எடுத்த அடைய இந்த பெட்டியில் இந்த ஓரத்தை தான் வைக்கணும். பக்கத்தில் போட்டாங்க. இது 5வது அடை எடுத்து வைக்கிறோம். நம்ம ராணியை பார்த்துட்டோம். இது அங்கத்துட்டு ஓடிட்டே தான் இருக்கும், ஒரே இடத்துல நிற்காது. இதான் இங்கே பாருங்க, இதான் ராணி. இந்த பக்கம் வந்துச்சு பாருங்கள், இதை பாருங்கள் நல்லா பக்கத்தில். இது ராணி பாருங்கள், இல்லை தெளிவாக தெரியுது பாருங்கள். ராணி தான் இந்த பெட்டிக்கு உள்ள ராணி. இந்த பெட்டிக்கே இவ்வளோ பெரிய ராணி இருக்கு பாருங்கள். நம்ம 3 பிரேம் இங்கே வச்சிட்டோம். 3 பிரேம் வச்சுட்டு இதில் ஒரு 3 பிரேம் போடுறோம். எம்டி பிரேம் போட்டுறோம். அதில் அதேமாதிரி இந்த அடையில் 3 அடை வைக்கிறோம். இந்த அடையில் 3 தான் இருக்குது. அடுத்த எம்டி பிரேம் 3 போடுறோம். நம்ம பக்கத்தில் அடைய 1 கிலோமீட்டர் இல்லை, 2 கிலோமீட்டர் இல்லை, சும்மா 2 அடிக்கு தான் பிரித்து இருக்கும். 2 பக்கத்துமே 1 அடி தான். இதை எடுத்துடுறத இந்த பெட்டி வந்து எடுத்துடணும், ஒரே இடத்துல கூடாது. எதில் பூச்சி கம்மியாக இருக்குதோ அதில் வச்சிடலாம். இதில் ராணி இருக்குது, இதில் லைட்டாக புகைப்பட உள்ள உயிரும் கொஞ்சம் வைப்போம். இதிலே பூச்சி இருப்பாருங்க. நம்ம இந்த ஸ்டாண்டும் இந்த பெட்டி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த இடத்துல. இந்த வாசனைக்காக நம்ம புது பெட்டியில் தூக்கி வச்சுருக்கோம். இதில் உள்ள பூச்சியில் இறங்கி பாருங்கள். லைட்டாக அப்படி கீழே தட்டினா இல்லை எம்எல்ஏ இருக்கும். இந்த பெட்டி வந்து பழைய பெட்டிக்கு உள்ள பெட்டி இதே இருக்கக்கூடாது. இந்த மூடியில் வச்சு பாருங்க. நம்ம இதில் வைக்கலாம், இதில் வைக்கலாம், எதில் நம்ம வைக்கலாம். இப்போ அடுத்து வந்து சுகர் ஊற்ற போகிறோம். நம்ம பெட்டி பிரித்த உடனே சுகர் ஊற்றிடணும். அப்போ தான் இப்போ நாளைக்கு வந்து எதில் ராணி இருக்குது கண்டுபிடிக்கலாம். இது 1 கிலோமீட்டர் கொண்டு போதில்லை, பக்கத்தை பக்கத்தில் பிரிச்சிட்டோம். அதாவது 1 லிட்டர் ஜீனி, 1 கிலோ ஜீனியா 1 லிட்டர் தண்ணி கலந்துடணும். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருணும். நம்ம இது வந்து ராணி உள்ளது. அடுத்த வாரம் பாருங்கள், இதில் ஒரு அடை கட்டியிருக்கோம். தம்பி
இதில் வச்சு ஊற்றிட்டோம், அடுத்து இதுலேயும் ஊற்றணும். இந்த மாதிரி தான். அப்போ தான் ராணி செல்லு கொஞ்சம் அதிகமாக கட்டும். இது 8வது வந்து பார்ப்போம். இது எத்தனை ராணி கட்டிட்டு பார்ப்போம். கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் 370. இதில் எதுவும் வைக்கலாம். இதில் வச்சிடலாம், அதில் அந்த முறையில் கமுத்தி வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணுறது முன்னாடியே எறும்பு பிடி போட்டுக்க பாருங்கள், ரெண்டு ஸ்டாண்ட்லையும். ஆனால் எறும்பு பிடி ஃபஸ்ட்லேயே நீங்கள் போட்டு வச்சிடணும். அதான் அந்த பெட்டி பிரித்து முடிச்சாச்சு. இனிமேல் அடுத்த வாரம் பார்ப்போம் எப்படின்னு.